இது வந்து கருப்பு மிளகாய், கருப்பு முத்து மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மல் மிளகாய் எல்லாமே பச்சை நேரத்துலேயே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டோம். கருப்பாக வந்து மிளகாய் இருக்குமா அப்படின்றது ஒரு இது. பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே இந்த செடி நம்ம தோட்டத்தில் இருந்துகிட்டே இருக்கு. மாற்றி மாற்றி விதை விழுந்து வளர்ந்துட்டே இருக்கு. ஒரு செடி குறைஞ்சி 2லேருந்து 3 வருஷம் வருது. இப்போ இந்த செடி வந்து தானாக முளைச்ச செடி தான் இதுவும். நாங்கள் இன்னும் நடவும் இல்லை, நாற்று போடவும் இல்லை. இது நோய் தாக்குதல் பெருசாக வரதே இல்லை. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வெரைட்டியை விட இந்த கருப்பு மிளகாய் வந்து நல்ல ஒரு எதிர்பார்ட்டல், அது வீரியமாக இருக்குது. அதுக்கான எந்த பாதிப்பும் இது வரல. வந்தாலுமே அதை சரி பண்ணிட்டு அதுவே நல்லா வளரக்கூடியது. காரம் நல்ல காரம் தான், மீடியமான காரம். அதாவது காந்தாரி அளவுக்கு இருக்காது, அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் எல்லா சமையலுக்கும் சட்டியிலேருந்து எதுக்கும் சமைச்சிங்கனாலும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இந்த மிளகாய்க்குன்னு ஒரு வாசம் இருக்கும் தனித்தனியாக. ஒவ்வொரு மிளகாய், இப்போ நெய் மிளகாய் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த கருப்பு மிளகாய் தனியாக தெரியும். நம்ம எதில் கட் பண்ணி போட்டோம்னா இல்லை அந்த கருப்பு மிளகாய் போட்டிருக்கோன்றதை நம்ம உணர முடியும். அந்த மாதிரி ஒரு தனித்துவமான ஒரு ஃப்ளேவர் வந்து அதில் வரும். ஆமாம், இதுவும் வந்து வீட்டு தேவைக்கு ரொம்ப நல்லா கமர்ஷியலாக பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் வீட்டு தேவைக்கு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு மிளகாய் நீங்கள் வளர்க்கலாம்.